2025ஆம் ஆண்டில் உங்களை பாதித்த சம்பவம் என்ன என்றும் அது உங்களுக்கு ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்பது குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மதுரை மக்கள் எப்படியுமே நம்ம இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் என்று எல்லாமே ஒத்துமையாக இது வரைக்கும் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம். அதில் திடீர்னு அரசியலை உள்ள புகுத்தி மக்களை பிரிவினை செய்கிறாங்கன்றது ஒரு பெரிய மன வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி மதுரை எப்பயுமே இருக்க மாட்டோம், எல்லாருமே ஒத்துமையாக தான் இருப்போன்றதை இந்த வருஷத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறேன். எப்பயுமே மக்களை பிரிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அரசியல்வாதிகள், அதே மாதிரி செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நடுத்தர மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்ததுன்னா தங்க விலை. பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன், பொம்பளை பிள்ளைக்கு நகையோ பேத்திகளுக்கு பேத்தி பிறந்ததுக்கு நகை செய்யணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு கனவு நினச்சி பார்க்காத அளவுக்கு தங்க விலை ஏறிடுச்சு. அதே மாதிரி ஜிஎஸ்டி விலைவாசியும் பயங்கரமாக ஏறிக்கனால எங்கள் மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை ஓட்டுறதே பெரிய பாடாக இருக்குது. இப்போ டாஸ்மாக் எடுத்துட்டிங்கன்னா ஏற்கனவே அவங்க 5 ரூபா கூட வாங்கிட்டு இருக்காங்க. அது போக அது இல்லாமல் புதுசாக இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி அந்த 10 ரூபாயை வாங்கிட்டு பாட்டிலை கொடுத்தா தருவேன்றாங்க. இதில் குடியார மக்களை கேவலப்படுத்தி எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும், குடியாரன்னு ரோட்டில் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பையை தூக்கிட்டு கடைக்கு போகிறாங்க, பாட்டில் வரிசையிலேருந்து 10 ரூபா வாங்குறாங்க. அதை கேவலமாக பார்க்குறாங்க கடையில். குடிக்க வைக்கிறது அரசாங்கம், அது திருப்பி 10 ரூபாய்க்கு வாங்கி பிடுங்கிட்டு அந்த பாட்டில் கொடுத்தா கொடுப்பேன்றாங்க. இதுக்கு பேர் என்ன, பாட்டில் அவங்க சுத்தம் பண்ணுறாங்களாம். என்னைய இந்த வருஷம் ரொம்ப பாதித்த விஷயம் எங்கள் ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு வர குழந்தைங்கள்லாம் 10க்கு 6 குழந்தைங்க மேக்ஸிமம் க்ரீன் ஆட்டிசம்ன்ற ரெக்கவரி பண்ண முடியாத ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணமே செல்ஃபோன் தான். அது செல்ஃபோன் குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியாது, அதை கொடுக்கறது பேரண்ட்ஸு. அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிறதுக்காக குழந்தைங்கிட்ட செல்ஃபோனை கொடுத்துட்டு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து எல்லா வேலையுமே எல்லாத்துக்குமே செல்லை கொடுத்து குழந்தைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த க்ரீன் ஆட்டிசம்ன்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை ரெக்கவரியே பண்ண முடியாதுன்றது இப்போதைக்கு இருக்க சயின்ஸு. இந்த வருஷத்தில் என்னை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம்னா, எல்லா இடத்துலையும் கொத்தாக மக்கள் சாகிறத பார்த்துட்டு இருந்தாலுமே தனியாக சாகிறது அதை விட ஜாஸ்தியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. வயசு வித்தியாசங்கள் இல்லாமல் 7 வயசு பையன்லேருந்து 60 வயசு அது ஓகே. அதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. கேட்டால் 7 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக், 25 வயசில் இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக். ஸோ 2 குழந்தைக்கு அம்மாவாக இருக்க எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இனிமேல் வயசு கிடையாது சாவுக்கு, யாருக்காக இருந்தாலும் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் இதுக்கு காரணமும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வேர்டை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு எனக்கு தெரியல.